பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறத பார்த்துடலாம். 2 டம்ளரில் கேரட்டு, நெய் எடுத்துருக்கிறேன், 1.5 டம்ளர் பால், 1 டம்ளர் சர்க்கரை, ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நெய்யை கொஞ்சம் போட்டு உருக்கிடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். முதல்ல 2 டீஸ்பூன் நெய்யை உருக்கிடலாம். உருக்குனதுக்கப்புறம் முந்திரியை போட்டுடலாம். ஓரளவு அந்த நேரம் மாறும்போது ட்ரை கிரேப்ஸை போட்டுடலாம். கொஞ்சம் அந்த கலர் மாறும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த முந்திரியும் இந்த காஞ்ச திராட்சையும் வந்து எடுத்துடலாம். ஒரே பாத்திரத்திலே நம்ம இந்த கேரட் அல்வாவை பண்ணி முடிச்சிடலாம். அதனால் அந்த முந்திரியும் ட்ரை கிரேப்ஸையும் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி கேரட்டை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். நம்ம ஹீட்டு ரொம்ப சூடு வேண்டாம். இது அப்படி கொஞ்ச நேரம் வதக்க ஆரம்பிச்சோம்னா கேரட்டோட கலர் வந்து மாறும். இந்த சூட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். அப்போ அந்த பச்சை வாடை எல்லாம் போகும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம பாலை ஊற்றிடலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி 1.5 டம்ளர் பால் ஊற்றுறேன். பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் நம்ம கேரட்டை வேக விட்டுடலாம். அந்த பச்சை வாடையும் போயிடும். ஸோ தட் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வராது, கேரட்டோட பச்சை ஸ்மெல் வராது. சிம்லேயே வச்சுருப்போம். வச்சுட்டு நல்லா வேக விட்டுருவோம். அப்பப்போ கொஞ்சம் அதை கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு பாலை எப்படி நம்ம சேர்த்து கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருந்தோமோ அதே மாதிரி
சுகரையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா வற்றி வரும். சுகர்லேயும் உங்களுக்கு ஹீட்டு ஆட் ஆயிடுச்சுன்னா மெல்ட் ஆகும் கொஞ்சம். அப்போ கொஞ்சம் லிக்விடாக தான் மாறும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோன்னா கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதை கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போம். வந்துருக்கு. கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டதுக்கப்புறம் கலரும் கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்திருக்கு பதம். வறுத்து வச்ச முந்திரியும் ட்ரை கிரேப்ஸையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 கரண்டியில் 2 ஸ்பூனில் நெய்யை ஊற்றிடலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டோம்னா அல்வா ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. நல்லா அந்த பதம் வந்துருக்கு பாருங்க. அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு நல்ல பாத்திரத்தில் விட்டாங்க அருமையாக வருது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். Within, here we go, but somehow I'm caught in the middle.